ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். சாம்சங் கேலக்ஸி S24 சீரீஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது சாம்சங் அன்பேக்டு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இதில் வந்து நம்ம எல்லாரும் வருஷத்தின் முதல் மாதத்தில் எல்லாரும் அவளோட சாம்சங் கிட்ட எதிர்பார்க்குறது சாம்சங் கேலக்ஸியோட அந்த அல்ட்ரா சீரீஸ் எப்படி இருக்குது ஏன்னா எப்பயுமே வருஷத்தோட எண்டில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ், அதாவது ஷோமியாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிடுவானுங்க. அப்போ தான் வருஷத்தோட எண்டில் இந்த வருஷத்தோட எது உங்களோட பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்றப்ப லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனை சொல்கிறானுங்க. ஆனால் அப்படி லான்ச் பண்ணியும் வருஷத்தின் முதல்ல லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி அல்ட்ரா சீரீஸ் வருஷத்தோட லாஸ்ட்டில் லான்ச் பண்ண மற்ற பிராண்டோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சரிக்கு சமமாக போட்டியில் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட வருஷத்தோட லாஸ்ட்டில் லான்ச் பண்ண ஒன் ப்ளஸோட ப்ரோ சீரீஸாக இருக்கட்டும், ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் வீடியோ போடுறாங்க. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும், இது பெஸ்ட்டாக. இருந்தாலும் ஒரு 10 மாத கேப்பில் கூட ஸ்டெடியாக நின்று காம்படிட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப S24 அல்ட்ராவில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க? ஆல்ரெடி 100x ஜூம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு பில்டப் வந்து சாம்சங்கோட அல்ட்ரா சீரீஸில் இருக்குது. இந்த S24 இன்னும் அல்ட்ராவில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்குது. அதே சமயத்தில் ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக்க போகிறாங்க. இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி S24 அண்ட் S24 ப்ளஸ் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசர், கருமம் பிடிச்சா அந்த எக்ஸினோஸ் ப்ராசரை லான்ச் பண்ண போகிறானுங்க. S24 அல்ட்ராவில் மட்டும்தான் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசரோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. எப்போயுமே சாம்சங்கோட டைப் பண்ணும்போது ஓவர் கிளாக்டு வெர்ஷன், அதாவது ப்ளஸ் ப்ராசரை வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி கிளாக் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வரும். கோரோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களோட ஃபோனில் கொண்டு வரும்போது அதிகரிப்பான். ஆனால் ஏன் இந்த S24க்கும் S24 ப்ளஸுக்கும் இந்த எக்ஸினோஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அது ஒன்றும் சின்ன ரேட்டு கிடையாது. அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 60,000 80,000 வரைக்கும் லான்ச் பண்ணுவீங்க. இந்த S24 அல்ட்ரா 1,10,000 1,30,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 வேரியண்ட்டை கொண்டு போய் அப்படி இருக்கிறப்ப அவங்க ஈவனாக அந்த பெர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிகேடாக இருக்கும். ஏன்னா இப்போ ஐஃபோனுமே அதை தான் பண்ணுறான். முன்னாடிலாம் 4 ஃபோன் லான்ச் பண்ணுறான் அப்படின்னா 4லேயுமே ஒரே ப்ராசர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறான், ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசரும், நார்மல் 15க்கும் 15 ப்ளஸ் சீரீஸுக்கும் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் 14ல் ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ண அதே ப்ராசரை கொடுக்குறான். அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் பண்ணுறீங்க. S24க்கு S24 ப்ளஸுக்கு எக்ஸினோஸா, S24 அல்ட்ராக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனா? என்னடா இது? இன்னொன்று, கேமராவில் எந்த ஒரு சேஞ்சஸ், மெகா பிக்சல் சேஞ்சஸ் கிடையாது. S24 அல்ட்ராவில் அதே ப்ரைமரி 200 மெகா பிக்சல் கேமரா ஓஎஸோடு இருக்க போது. இந்த S24க்கும் S24 ப்ளஸுக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோடு இருக்க போகுது. டிஸ்பிளே சைஸ் 6.2 இன்ச்சு, 6.7 இன்ச்சு, அல்ட்ராவில் 6.8 இன்ச்சு கொடுக்குறாங்க. S-Pen சப்போர்ட் வந்து S24 அல்ட்ராவில் மட்டும் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அஃபிஷியல் லான்ச் பண்ணும் போது தான் இன்னும் என்ன புதுசாக கொண்டு வராங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சேம் S23 அல்ட்ராவில் இருக்கிற மாதிரி தான் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருக்கும். ப்ராசஸரும் ஏஐ டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கூகுளோட பிக்சல் சீரீஸில் இந்த உம்முன்னு மூஞ்சி வச்சுருந்தா நம்ம ஏஐ மூலியமாக அதை சிரித்த ஃபேஸாவோ இல்லை அழுகிற ஃபேஸாவோ மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏஐ வச்சு எக்கச்சக்கமான இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோ செட்டிங்ஸில் இருக்கட்டும், கேமரா யூஐடியாக இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஏஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், 100x கொண்டு வந்துட்டான். 100xக்கு அப்புறமும் திருப்பி போகணும்னா அந்த டெலிஸ்கோப் லென்ஸை தாண்டி இந்த நாசாலெல்லாம் பயன்படுத்துவாங்கள்ல, இங்கேருந்து கிரகத்தை பார்க்குறதுக்கு, அந்த லென்ஸை தான் ஃபோனில் கொண்டு வந்து மாட்டணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்வேர் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்க போது. டிசைனும் அதே டிசைன் தான் கொண்டு வரானுங்க. டைட்டானியம் ஃப்ரேம் வந்து கொடுக்குறதா சொல்கிறானுங்க. இங்கிட்டு S23 S24க்கும் 24 ப்ளஸ்க்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பஞ்சாயத்து தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் கேமராவில் இருக்காது அதே கேமரா. அதனால் நீங்கள் S22 அல்ட்ரா வச்சுருந்தாலும் சரி, S23 அல்ட்ரா வச்சுருந்தாலும் சரி, பயப்பட தேவையில்லை. அவங்க அதுக்கடுத்த வருஷம் வேறாச்சும் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்தேன்னா அப்போ வேணால் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு S23 அல்ட்ரா வச்சுருந்தாலும் சேமாக தான் இருக்கும், S22 அல்ட்ரா வச்சுருந்தாலும் சேமாக தான் இருக்கும். டிசைனில் பெரிய பஞ்சாயத்தே கிடையாது. கேமராலையுமே மிகப்பெரிய ஒரு ஜம்பும் இருக்காது. ஸோ இதுதான் நிலவரம். இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறம்
நம்ம ஷோரூமில் எப்படியோ டெமோ வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஒரு லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கண்டிப்பாக போகிறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.